பாருங்க, விளையாடாதீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படி கேட்காதே. பேசாம இருங்கப்பா. நீங்க சொல்லுங்க. அப்படி கேட்காதே. ஐயோ, கொஞ்சம் சீரியஸா பேசுங்களேன். பாரு, என் தம்பி பொண்ணு சீதா இருக்குதே, இதான் சீதா. சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். சீதாவுக்கு எப்ப கல்யாணம்? ராமர் வில் ஒடிச்ச உடனே. எடுப்பேன். இல்ல, இவளுக்கு ஒரு காதல இருக்கானே, அவனுக்கு ஒரு சித்தப்ப, அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறான்? நானே போய் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். அது உங்களால முடியாதுங்க. எப்படி முடியாம போதும் பார்க்கலாம். சீதா, கூடிய சீக்கிரமே உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது பாரு. ஐயோ, உனக்கு இவளுக்கு கல்யாணமா? அப்ப நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறது? உங்க அப்பனையா? மாப்பிள்ள, ஐயோ, பேசாம என் பின்னால வாங்க. வா சீதா. நான் கொஞ்சம் ஊத்திக்கிட்டு தான் வருவேன். பரமசிவம் பிள்ளை எங்க எங்க எங்க? ஆண்டாளு வந்துட்டியா? ஆண்டாளா? நான் இடிப்பேன். என் பேர் ஆண்டாள் இல்லப்பா, லலிதா. லலிதாதா. என்னடா கோரஸ் பாடுறீங்க? அது இருக்கட்டும், நீங்க ஆண்டாள் மாதிரியே இருக்கிறீங்க. யாரவா ஆண்டாள்? கொஞ்சம் இருங்க. சின்ன பசங்கிறது சரியா இருக்கு பாத்தியா? என்ன பேசுறானுங்க? லலிதாமா, நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன என்ன? கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டாள் மாதிரி நடிக்கணும். ஏன்? நீங்க அப்படி நடிச்சாதான் எங்க சிக்கல் தீரும். சிக்கல் தீர்ந்தாதான் சீதாராமும் கல்யாணம் நடக்கும். அப்படியா? இதுக்கு நான் அவரை என்ன கேட்கணும்? அவர் யாரு? நான் தான் இவளுக்கு புருஷனா வர போறவன். தலையெல்லாம் நரைச்சு போச்சு, இனிமே தான் வர போறீங்களா? சட்டப்படி இனிமேதான். சார், நீங்க தான் பெரிய மனசு பண்ணி பண்றேன். சொல்லு, எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். என்ன செய்யணும்? சொல்றேன், விஷயத்தை கேளுங்க. பரமசிவம் பிள்ளை இவங்கள மாதிரியே இருக்கிற ஆண்டாளுக்கு காதல் கடிதம் எழுதினாரு. அத அவங்க அண்ணன் மாயாண்டி எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறான். இப்ப 7 மணிக்கு மாயாண்டி ஆண்டாளை அழைச்சுக்கிட்டு இங்க வருவான். வந்து இவங்க சித்தப்பா கிட்ட லெட்டரை காட்டி பணம் கொடுக்குறியா, என்ன சொல்றேன்னு மிரட்டுவான். அந்த சமயத்துல நீங்க இந்த ரூமுக்குள்ள இருந்து ஆண்டாளை பார்த்து அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். உமா, இந்த ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட எல்லா கலர்லயும் விதவிதமான ட்ரெஸ் இருக்கு. அத பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே. முனியா, நான் செய்க காட்டின உடனே நீ மீன் ஆஃப் பண்ணு. சரிங்க. ராமு, நீ என்ன செய்யற? லைட் அணைஞ்ச உடனே ஆண்டாள் வாயை புத்தி கபாலி இழுத்துட்டு ஓடி. பார்த்து வாயப்பத்து கடிச்சிட போறா. ஐயோ, ஆண்டாள் மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கிற நீங்க ஆண்டாள் நின்ன இடத்துல வந்து நிக்கணும். உங்க அண்ணன் கூட, அதாவது அந்த மாயாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க சித்தப்பாவை வாங்கணும். இதை விட நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க பேசும்போது போன்பா பாவா பரமசிவம் பிள்ளை இதே ஸ்டைல்ல பேசணும். ஏன்பா அவ ஒரு இடத்துல நிக்க மாட்டாளா? சொன்னதை கேளுங்களேன். அந்த லெட்டரை நான் வாங்குறேன். பாரு. ஆனா உங்க வேலை முடிஞ்சதும் கல்யாணங்களை சீக்கிரம் முடிக்கணும். ஓகே, வாங்க.